Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா IPL 2024 மேட்ச் நம்பர் 57 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 8th மே 7:30 PM ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு மேட்ச். ரெண்டு டீமுக்குமே ரொம்ப முக்கியமான மேட்ச். ஸோ ஸ்டாட்ஸ் அனலைஸு நான் சொல்கிறத வச்சு உங்களோட ஐடியாஸையும் யோசித்து அதுக்கப்புறம் டீமை மேக் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். எப்பயும் சொல்கிறது தான். அதேமாதிரி ஸ்மால் லீக்கு ஆன் டைமில் கொடுக்குறப்ப சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐபிஎல்லை எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு T20 வேறு மாதிரி இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் போகிறப்போ அது ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். பட் ஐபிஎல்லை எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் லட்சக்கணக்கான சேனல்ஸை நிறையா பேர் டெலகிராமில் டீம்ஸுன்றதை கொடுப்பாங்க. ஸோ அந்த டீம்ஸையும் நிறைய பேர் நமக்கு ஆப்போசிட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க. சேம் டீமாக இருக்கும், கேப்டன் மாற்றிருப்பாங்க. ஸோ லக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கொடுக்குற டீமில் உங்களுக்கு ஐடியா இருந்தால் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க ஸ்மால் லீக்கை. ஸோ அதான் நான் டெய்லி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் வின்னு லாஸ் மாறி வர சகஜம் தான். பட் ஒரு லாஸ் வரப்போ நான் அதை அழுத்தி சொல்லிடுவேன். ஏன்னா வின்னு வரப்போ சொல்கிறத விட லாஸ் வரப்போ நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸு டிசி மேட்ச்சில் தப்பு பண்ணியிருப்பேன். நான் சஞ்சு சாம்சனை கேப்டனாக கொடுக்காமல் ரிஷப் பண்டை கொடுத்தது மிகப்பெரிய ஒரு தப்பாக இருக்கும். சம்மந்தமே இல்லாத ஷாட் ஆடி ரிஷப் பண்ட் அவுட் ஆனதையும் பார்த்துருப்போம். ஸோ அதனால் நான் டீம் கொடுக்குறேன்னா அதில் ஒரு சில பிளேயர்ஸை மாற்றினா மாற்றிக்கோங்க, கேப்டனை மாற்றினாலும் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வீடியோஸ் பார்த்து கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் எப்படி வேணால் மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்ஸ் அனலைஸ் அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஒரு சில பாயிண்ட்ஸு, உங்களோட பாயிண்ட்ஸு, லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு அதெல்லாம் அப்ளை பண்ணி கிராண்ட் லீக்ஸில் ப்ளே பண்ணிக்கோங்க. டோட்டல் மேட்ச் 74 மேட்ச் நடந்திருக்கு. 34 ஃபஸ்ட் பேர் டீமும் 39 செகண்ட் பேர் டீமும் ஆவரேஜ் 162 எதிர்பார்க்கலாம். பட் அதோட தாண்டி தான் இங்கே செட் பண்ணுறாங்க. பேட்டிங் ட்ராக்காக தான் செட் பண்ணுவாங்க. பட் என்னென்னா சேசிங் வந்தால் சன்ரைசர்ஸ் தோற்று போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். இதே கிரவுண்ட்லேயுமே ஆர்சிபி கூட தோற்றுருக்காங்க. ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணால் கொபேரா ஃபேண்டசி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். 11 பிளேயர் தேவையில்லை, ஒரு பிளேயர் இருந்தால் போதும் நீங்கள் ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஃபுல் டீட்டெயில் ராஜீவ் காந்தி ஸ்டேடியத்தோட கடைசி 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். 206 அடித்து அதை ஸ்கோர் சேஸ் பண்ண முடியல. 201 அடித்து அதையும் சேஸ் பண்ண முடியல. அப்போ கடைசி 2 மேட்ச்சுமே ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் சேஸ் பண்ண டீம் அதிகமாக ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா பேட்டிங்க்கு ஃபேவரான கிரவுண்டில் எப்படினாலும் சேஸ் பண்ணிடுவாங்கன்ற இதான் ஒரு லாஜிக். பட் கடைசி 2 மேட்ச்சுமே இங்கே ஃபஸ்ட் பேட் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா லக்னோலையுமே கேஎல் ராகுல், ஒரு நிக்கோலஸ் புரான், ஸ்டாயினிஸ் நின்றுட்டாங்கன்னா பெரிய ரன்ஸ் போகலாம். பட் லாஸ்ட் மேட்ச் அவங்க ரொம்ப போராக தான் ஆடினாங்க. அதே இது SRH ஃபஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா அவங்க டாப் ஆர்டரில் எல்லாருமே ஹிட் பண்ண வாய்ப்புன்றது மிக அதிகமாக இருக்கும். இதே மாதிரி ஹிட் பண்ண கூட சான்ஸ்ன்றது இருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு லக்னோவில் பவுலிங் கிடையாது. நவீன் உலகமே ஒரு டெத் பவுலர் தான். இனிஷியல் விக்கெட் எடுக்க முடியாது. மொய்சின் கான் ஆடுவாரான்னு தெரியல. ஸோ அட்வான்டேஜ் சன்ரைசர்ஸ்க்கு அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு பேட் பண்ணால். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டீம்ஸ்ன்றதை மேக் பண்ணிக்கோங்க. ஓவரால் பார்த்தோம்னா ஜெயதேவ் உன்னாட்கட்டு 3 விக்கெட்டு, அடுத்து இங்கே நட்ராஜன் 2 விக்கெட்டு, ஸோ புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட். கண்டினியூவாக அவங்களோட டீம் தான் SRH நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஆர்சிபி ஜெயிச்சதையுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஏர்லியாக விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா சபாஸ் அகமது ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போவார். அப்படி விக்கெட்ஸ் போனால் வேறு லெவலில் அவங்களே டாப் ஆர்டர் ஹிட் பண்ணிடுவாங்க. பேட் கமின்ஸை நம்ம எப்போயுமே ட்ராப் பண்ணக்கூடாது. ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் அவர். ஸோ ஐபிஎல்லில் அவரை போய் 14 கோடிக்கு எடுக்கிறோம், 14 இல்லை 20 கோடிக்கு மேலே எடுக்கிறோன்னு நானே டெலகிராமில் போஸ்ட் போட்டிருப்பேன். பட் ஆனால் அவரோட பேட்டிங்னு ஒன்று இருக்குது. பவுலிங்கில் ரொம்ப போராக தான் இருந்தார். இந்த சீசனில் ஓரளவுக்கு அதை விக்கெட் எடுக்கிறாரு. பட் ஆனால் அந்த ஒரு பேட்டிங்கிறது இருக்குது. அது அப்பப்போ ஒரு காமிக்கிறது, அதையுமே நம்ம ஒத்துக்கிறணும். ஸோ நான் சொன்னதுமே தவறு தான். ஏன்னா அந்தளவுக்கு பேட் கமின்ஸ் நல்ல கேப்டன்ஷிப்பும் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பவுலிங்கும் இம்ப்ரூவ் பண்ணி T20ஸில் நல்லா பவுல் பண்ணி பேட்டிங்குமே அப்பப்போ ஆடுறாரு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பிளேயரு. செகண்ட் பவுல் பண்ணுறப்பையுமே நல்லா கட்டர்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ பார்ப்போம். ஓவரால் பார்த்தோம்னா கடைசி 2 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதுவே ஒர்க் ஆகுமா அப்படின்னா கிடையாது. பட் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் பேட்டர்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்தாலே நமக்கு இதான் ஒரிஜினல் சேனல். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ்னு கொடுத்துருப்போம். நம்ம நேம் யூஸ் பண்ணி நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதுமாதிரி இன்னொன்று நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த மாதிரி நான் டீம் கொடுத்துட்டு கீழே சேஞ்ச் அண்ட் பிளேன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் இருந்தால் நான் அப்படி டைப் பண்ணுறப்போ உங்கள் மைண்டுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு பிளேயரை மாற்றிக்கொண்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி நிறைய யூசர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க.
ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறது. அதேமாதிரி நம்ம கரெக்டாக வந்து டியோக்கும் பிக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளேயரு. அப்படி நான் 2 பிளேயர் கொடுத்தேன்னா உங்கள் மைண்டுக்கு வந்து எந்த பிளேயருன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு தோணும் இவர் தான் அப்படின்னு. இல்லை இப்போ நான் 2 பிளேயரை கிளிக் பண்ணி கொடுக்குறேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஜானி பர்ஸ்டோவும் இன்னொரு பிளேயரை கிளிக் பண்ணியிருக்கேன், இங்கே வருண் சக்கரவர்த்தி இன்னொரு பிளேயர் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஹர்ஷ்தீப் சிங்கோ இல்லை வேறு பிளேயர் வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த 2 பிளேயரை மாற்றி கூட ப்ளே பண்ணிக்கலாம். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதனால் டியோ வந்து 2 பிளேயர் கிளிக் பண்ணுறது உங்கள் ஆப்போசிட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கேயும் வந்து அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம டீம்ஸ் கொடுக்குறோம், அதுவும் வின்னு லாஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது வந்து ஃபேண்டசியில் சகஜம் தான், 100% யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். கரெக்டாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க பார்த்து ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூவாக SRH வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, புவனேஸ்வர் குமார் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறார். அதே புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப விக்கெட் எடுக்காமல் டெத்துலேயுமே பவுல் பண்ணாமல் இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டெத்தில் பேட் கமின்ஸ் தான் பவுல் பண்ணுவார். அதே பேட் கமின்ஸு செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ஒரு விக்கெட்டும் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப 2 விக்கெட்டுன்ற மாதிரி எடுக்கிறார். ஜெயதேவ் உன்னாட்கட்டு ஸோ உள்ளே வந்தால் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப மிகப்பெரிய ஒரு கீ. நடராஜன் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பிக். ஸோ அப்போது செகண்ட் பவுல் பண்ணுறப்போ லோயஸ்ட் பர்சன்டேஜாக கண்டிப்பாக இங்கே ஜெயதேவ் உன்னாட்கட் தான் வந்து இருக்க போகிறாரு. அதே மாதிரி இன்னொரு பிளேயர் வந்து லோயஸ்ட் பர்சன்டேஜாக செகண்ட் பவுல் பண்ணி புவனேஸ்வர் குமார் இருப்பார். ஸோ லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இவங்க 2 பேர்த்தையும் பிக் பண்ணலாம். பட் பேட் கமின்ஸையும் நடராஜனையும் சேஃபாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லா டீம்ஸ்லையும் சொல்கிறேன், நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப்பில் இங்கே யார் பவுல் பண்ணுறான்றதை பாருங்கள். ஸோ பெரிய அளவில் இனிஷியல் பவுலிங் விக்கெட் எடுக்கிற அளவுக்கு மொய்சின் கான் ஆடுவாரான்னு தெரியல. அதே மாதிரி இங்கே நவீன் லாக்கை வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இனிஷியலாக. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் ஓரளவுக்கு ஓவர்ஸ் வீச வாய்ப்பு இருக்கும். யுத்வீர் சிங்குன்ற பிளேயரை வந்து ஆட வைக்கலாம். எஸ் தாக்கூர் டெத்தில் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இனிஷியலாக மிடில் ஓவர்ஸில் ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கலாம். ஓவரால் பார்த்தோம்னா இவங்க டாப்லேயே வந்து கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் அதிகம். அதை பயன்படுத்தி டிரைவர்ஸ் கேட் ஃபஸ்ட் பேட் பண்ணால் நல்ல ரன்ஸுக்கு போகலாம். அபிஷேக் சர்மாவோட ஆவரேஜ் எல்லாமே போராக இருந்தாலும் அவரும் ஃபார்முக்கு திரும்ப வாய்ப்புகள் அதிகம் இந்த மேட்ச்சில். அப்போது ஆடல் மாக்ரம் செகண்ட் பேட் பண்ணால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட் பண்ணால் கட் பண்ணிட்டு போகிறது கூட பெட்ரு தான். இவங்க 2 பேர் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டா அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி ஹென்ரி கிளாசன் வந்துட்டாங்கன்னா மாக்ரமுக்கு பேட்டிங் கிடைக்காது. பட் செகண்ட் பேட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு சேசிங் எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர். இல்லை யான்சன் ஆட வச்சிட்டாலும் அதையும் பார்த்துக்கோங்க. அப்படி யான்சன் ஆடிட்டால் இங்கே உன்னாட்கட் ஆட மாட்டார். யான்சனை தான் ஆட வைப்பாங்க. பட் அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. யான்சன் ஃபார்ம் ஆடல் மாக்ரமோட தான் வந்து வாய்ப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிரைவர்ஸ் கேட்டு அபிஷேக் சர்மா இனிஷியல் ஸ்டார்ட் பயங்கரமாக கொடுக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் கிராண்ட் லீக்ஸ்லாம் அவங்க 2 பேரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட கொடுக்கலாம். இதில் இம்பார்ட்டண்டாக நிதிஷ்குமார் ரெட்டியுமே வந்து ஒரு சில ஓவர்ஸுன்றதை வீசுறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதேமாதிரி பேட்டிங்லையுமே ஓரளவுக்கு நின்று ஆடுறாரு. கொஞ்சம் முன்னாடியே சான்ஸ் தராங்க, அதுக்கேற்ற மாதிரி அவருமே வந்து ஹிட் பண்ணுறதையும் பார்த்துருக்கோம். ஸோ ஹென்ரி கிளாசன் நிதிஷ்குமார் ரெட்டி ஆடிருக்காங்க. ஹை ரிஸ்க்காக ஒரு சில டீம்ஸில் வேணால் நீங்கள் சபாஸ் அகமது அப்துல் சமாட் ட்ரை பண்ணலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்லேயே நான் அஸ்வினை பற்றி பெரிய அளவில் சொல்லியிருக்க மாட்டேன். டெல்லிக்கு எதிராக அத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்கன்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்டே வந்து நான் விட்டுட்டு சகல்னு போயிருப்பேன். ஸோ அது மிகப்பெரிய மிஸ்டேக் தான். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைடு ஸ்டார்டிங்கில் ரைட் ஹேண்ட்ஸ் வந்துடும், அப்புறம் ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாறி மாறி வராங்க. சபாஸ் அகமது ஓவர் போடுறதுன்றது மிகப்பெரிய கஷ்டம். அபிஷேக் சர்மா ஓவர் போடுறது கஷ்டம் தான். அது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் சபாஸ் அகமது ஓவர் போடுவாரான்னு கேட்குறீங்க. இந்த லாஜிக்கில் வச்சாலும் கஷ்டம்தான். பட் மீடியம் பேசர்ஸ்க்கு அது பிரச்சனை இல்லை. ரைட்டு லெஃப்ட்னாலும் அவங்க விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக SRH ஃபஸ்ட் பேட் பண்ணால் அவங்க டாப் ஆர்டரில் கேப்டன்ஷன் கொடுங்க. ஓவரால் அவங்க பவுலிங்கை ஃபுல்லாமே எடுத்துக்கோங்க. LSG கிட்ட போகலாம். பட் ஸ்டாயினிஸ் அதுக்கப்புறம் KL ராகுல் ஏர்லியாக அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா நிக்கோலஸ் புரான் ஹிட் பண்ணாலும் மற்றபடி பேட்டிங் இல்லை. அதே மாதிரி இங்கே குவிண்டன் டிகாக் ஆடுவாரா, ஆஸ்டன் டர்னரா, குல்கர்னேவன் பார்த்துக்கோங்க. குல்கர்னேக்கு 2 மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க, ஃப்ளாப்பு. மேபி குவிண்டன் டிகாக் உள்ளே வரதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆஸ்டன் டர்னரை பெஞ்சில் வச்சுருவாங்க. வச்சுட்டா ஒரு பிளேயர் உள்ளே வந்துக்கலாம். நவீன் லாக்கு ஸோ டெத்தில் போட்டு கண்டிப்பாக விக்கெட்டுன்றதை எடுப்பார். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப மினிமம் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது எந்த கிரவுண்ட்னாலும். செகண்ட் பவுல் பண்ணுறப்ப நீங்கள் லக்னோக்கு ஃபேவராக டீமை செட் பண்ண வேணால் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் வரையும் போகும். நவீன் லாக் கடைசியில் வந்து விக்கெட் எடுப்பார் டெத்துலனா ஓகே. அதேமாதிரி எஸ் தாக்கூர் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறத விட செகண்ட் பவுல் பண்ணுறப்ப நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்ப நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். மிஸ் தாக்கூரா லோயஸ்ட் பர்சன்டேஜ் ஒரு பிக்காக இருப்பார். டாப்பில் கொஞ்சம் விக்கெட்ஸ் ஏர்லியாக போகுது அப்படின்னா ஒரு தீபக் ஹூடாவை ஏர்லி விக்கெட்ஸ் ஓப்பனிங் போகுது, தீபக் ஹூடா இன்றைக்கி அடிப்பார் அப்படின்னு ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக நீங்கள் குர்னல் பாண்டியா, தீபக் ஹூடா,
நவீன் உலகா எஸ் தாக்கூரை பார்க்கலாம். அந்த 3 பேர் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக வந்து இருக்கலாம். ஸோ அப்படி மொய்சின் கான் ஆடினார் அப்படின்னா செகண்ட் பவுல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் பவுல் மட்டும் பெரிய அளவு ரெக்கார்டு இல்லை. சம்டைம்ஸில் டெத்தில் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. அதேமாதிரி எஸ் தாக்கூரும் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அப்போ லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப. அதேமாதிரி இங்கே குணால் பாண்டியா யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஹெட் டு ஹெட் வென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இந்த சைடில் பார்த்தோம்னா அடிக்க போவாங்க. அடிக்க போய் ஒரு குல்தீப் யாதவுக்கு விக்கெட்டு கொடுத்ததை மறக்கவே கூடாது யாருமே. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரெம் கார்டு பிக்காக குணால் பாண்டியா இருப்பார். அது கேஎல்ரோட கையில் தான் இருக்குது. சப்போஸ் இவருக்கு ஓவர் 4 ஓவர் கொடுத்தா அதை யூஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் பேட்டராக வருவாங்க. அவங்களுக்கு எதிராக விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். மிடில் சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 ரைட் ஹேண்ட் பேட்டர் வருவாங்க. அப்புறம் ஹிட்டர்ஸ் வருவாங்க. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குல்தீப் யாதவ் அந்த மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு ட்ரம் கார்டு பிக்காக குணால் பாண்டியா அந்த மேட்ச்சில் இருக்கலாம். சேஃபஸ்ட் ஆப்ஷன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கேஎல் ராகுல். குவிண்டன் டி காக் ஃபார்ம் அவுட்லேருந்து வருவார் எப்படின்னு தெரியலை. பட் நிக்கோலஸ் புரான் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆனாலும் எல்லா மேட்ச் ஃப்ளாப் ஆக மாட்டார். கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட்டிங்கிறத கொடுப்பார். டெத்தில் போட்டால் நவீன் உலகா நீங்கள் ஒரு கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணலாம். மற்றபடி இந்த சைடில் ஸ்டார்டிங்லேயே உங்கள் 2 பேருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துக்கோங்க. சேஃபஸ்ட் ஆப்ஷனாக ஹென்ரி கிளாஸனை பார்க்கலாம். நடராஜன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெத்தில் பவுல் பண்ணி பேட் கமின்ஸும் ஒரு டீசெண்டான ஆப்ஷன் தான். மற்றபடி பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணால் போதும். நிதிஷ்குமார் ரெட்டியை நீங்கள் வந்து ஒரு சில டீம்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஆடிட்டுருக்காரு. அது ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ நல்லா ஆடிருக்காரு. சேசிங்கில் அவர் எப்படி ஆடுவாருன்றது தெரியல. பட் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை பண்ணியிருக்காரு. ஸோ சேசிங்லேயுமே ஒரு மேட்ச் வந்து முடிச்சு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்து டபுள் ஆப்ஷனாக அவர் வந்து பயன்படுத்துகிறாங்க. அபிஷேக் சர்மாவோட ஆவரேஜ் 16 ரன் தான். பட் மொய்சின் கான் ஆடினா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். இனிஷியலாக வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். இல்லை நல்லா ஒரு பேட்டிங் ட்ராக்கை செட் பண்ணிட்டாங்கன்னா அபிஷேக் சர்மா ஹிட் பண்ண தான் பார்ப்பார். நிறைய பேர் ட்ராப் பண்ண பார்ப்பாங்க அபிஷேக் சர்மாவை. கொஞ்சம் ஸ்டாட்ஸ் எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக போனால் அபிஷேக் சர்மாவை பிச் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். வென்யூவில் ட்ரைவர்ஸ் கட்டு 35. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அவர் அவுட்டே ஆக முடியல. ஒன்று நோ பால் ஆகுது, இல்லாட்டி கேட்சை ட்ராப் பண்ணிடுறாங்க. எப்படினாலும் அவர் தப்பிச்சிடுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கேப்டன் கட்டு கொடுக்கலாம். பட் செகண்ட் பேட் பண்ணுறப்போ அவ்வளோ ரெக்கார்டுன்றது இல்லை ட்ரைவர்ஸ் கட்டுக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஆடல் மார்க்ரம் 35 ரன் ஆவரேஜ், ஹெட் டு ஹெட்டில் 40. ஹென்ரி கிளாசன் 65 ரன் ஆவரேஜ் வென்யூவில், ஹெட் டு ஹெட் ஒரு மேட்ச்சில் 47. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல விக்கெட்டை சேசிங்னால ஃபஸ்ட் பண்ணாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் 2 மேட்சாக வந்து ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஸோ கரெக்டாக அவர் யாரை அட்டாக் பண்ணுவாரோ அதே மாதிரி பவுலர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இவரை வந்து அட்டாக் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காங்க எல்லா கேப்டன்ஸுமே. ஸோ இவர் பேட்டிங் வரப்போ குர்னல் பாண்டியா அதுக்கப்புறம் ரவி பிஷ்னாயின் எடுத்துகிட்டு வரலாம். பட் கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா துண்டாக அடிச்சுட்டு போயிடுவார் கம்மியான பால்ஸில் அதிக ரன்ஸை. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கேப்டன்ஸ் சாய்ஸ். பேட் கமின்ஸ் வென்யூவில் 8 விக்கெட், நடராஜன் வென்யூவில் 12 விக்கெட்டு, ஹெட் டு ஹெட்டில் 3 விக்கெட்டும். ஸோ இங்கே உனாட்கட் பார்த்தோம்னா வென்யூவில் 11 மேட்ச்சில் 21 விக்கெட். ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு இம்பேக்ட் பிளேயராகவோ எப்படியோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி வந்தால் லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். கண்டிப்பாக செகண்ட் பவுல் பண்ணுற உனாட்கட்டை எடுத்துக்கோங்க. ஒரு பேட் கமின்ஸ் நடராஜனை அடிக்க முடியாமல் உனாட்கட்டை அடிக்க போய் கூட விக்கெட்டை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஹெட் டு ஹெட்டில் 2 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்கார். கேஎல் ராகுல் ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 38 ரன் ஆவரேஜ். ஸோ 35 ரன் ஆவரேஜ் வென்யூவில். செகண்ட் பேட் பண்ணுறப்போ நல்லாவே வந்து பேட் பண்ணியிருக்காரு. பட் கொஞ்சம் நல்லா ஸ்விங் பவுலர்ஸ் பவுல் பண்ணுறப்போ ப்ரெஷரில் அவுட் ஆகி பார்த்துருக்கோம் கேஎல் ராகுலை. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ஒரு நல்ல கேப்டன்ஷிப் சாய்ஸாக பார்க்கலாம். ஆனால் என்ன ஒரு ப்ளஸ்னால் எப்படினாலுமே ஒரு 2 கேட்ச் ஒரு ஸ்டெம்பிட் பண்ணுறாரு. இந்த ஐபிஎல்லே விக்கெட் கீப்பரில் அதிகமான கேட்சஸ் பிடிச்ச ஒரு பிளேயர் கேஎல் ராகுல் தான். ஸ்டாய்னிஸ் 6 மேட்ச்சில் ஹெட் டு ஹெட்டில் 106, வென்யூவில் 40. பவுலிங்கும் போடலாம். 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக போடுவார். விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது அதிகமாகவே இருக்கும். நிக்கோலஸ் புரான் ஹெட் டு ஹெட்டில் 199, வென்யூவில் 64 2 மேட்ச்சில். குர்னல் பாண்டியா பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட்டில் 25 ரன் ஆவரேஜ் இருக்காரு, 1 விக்கெட்டு. ஸோ ஆனால் 11 விக்கெட்டு ப்ளஸ் வென்யூலையுமே சேம் கிட்டத்தட்ட ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஸோ ஒரு லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உட்காரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிராண்ட் லீக்ஸில். குவிண்டன் டி காக் ஆடினா எடுத்துக்கோங்க, 36 ஆவரேஜ். ஸோ 24. குவிண்டன் டி காக் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ நல்ல ஒரு பிக்கு. பட் செகண்ட் பேட் பண்ணுறப்போ தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகி பார்த்துருக்கோம். என்னென்னா ப்ராப்ளம்னா தீபக் சேகர், புவனேஸ்வர் குமார் இந்த மாதிரி ஸ்விங் பவுலர்ஸ்க்கு அவுட் ஆவார் இவரும். ஸோ கேஎல் ராகுல் அந்த மாதிரி தீபக் சேகர் இந்த மாதிரி ஸ்விங் பவுலர்ஸுக்கு பெரிய அளவில் அவுட் ஆக மாட்டார். அந்த அட்வான்டேஜ் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஓரளவுக்கு அந்த யூனிவர்சல் கேப்டன்லேயே ஸ்மால் லீக்குன்றது முடிவாகுது. ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி பிளேயர் எடுத்து
ஒரு சில மேட்சஸ்க்குலாம் ரிஸ்கி பிளேயர் எடுக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லா மேட்ச்சுக்கும் ஸ்மால் லீக்கில் ஒரே மாதிரி பிளேயர் கேப்டன் எடுத்தாலே போதும், கரெக்டாக வின்னுன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் முன்னாடியே நான் சொன்னதான் ஐபிஎல்லை பார்த்து ஆடிக்கோங்க. அதே மாதிரி கிராண்ட் லீக்ஸில் எப்படி வேணால் ப்ளே பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்ன்னு வரப்போ நம்ம இப்படி தான் போகுன்றதை கெஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாருனாலையும் கெஸ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். அதே தான் நான் பிபிஎலுக்கும் சொல்லுவேன். ஸோ பிபிஎல் தான் வந்து ஒரு சூப்பரான ஒரு லீக்கு. ஸோ நல்ல வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும், கரெக்டாக இருக்கும் பிச் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறது, பேட்டில்ஸ் எல்லாமே ஐபிஎல்லுமே இருக்குது. ஸோ நமக்கு டைம் சரியில்லைன்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு பெரிய அளவு லக் இல்லை அப்படின்னு. ஸோ இந்த ஐபிஎல்லை பொறுத்தவரையா ஓரளவுக்கு தான் வின்னிங்கிறது கிடச்சிருக்கு ஸ்மால் லீக்கில், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ரொம்ப ஃபுல்லாக லாஸ் கிடையாது, பட் ஓரளவுக்கு தான் வின்னிங்கு. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் நிறையாவே வந்து லாஸுன்றது தான் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ இன்டர்நேஷ்னல் மேட்ச் வரதுக்கு டீம்ன்றதை கொடுக்குறேன். அதில் கூட நம்ம வந்து கவர் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்ச்சுக்கு நல்ல டீம்ன்றதை ஸ்மால் லீக்கில் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்போம், கண்டிப்பாக கொடுப்போம். ஏதாவது ஒரு 2 மேட்ச் பெரிய பெரிய வின்னு கிடச்சிட்டாலே அடுத்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இந்த ஐபிஎல் ஃபுல்லாமே எப்படின்னா ஒரு மேட்ச் பெரிய வின்னு, அப்புறம் ஒரு மேட்ச் வந்து ஆவரேஜ், அப்புறம் ஒரு மேட்ச் ஓரளவுக்கு வின்னு, அப்புறம் ஒரு 2 லாஸ், இப்படியே ட்ராவல் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஐபிஎல்லே இன்னொரு 10-15 மேட்ச் தான் இருக்குது. ஸோ டீமுன்னு பார்த்தோம்னா ஹென்ரி கிளாசன், கேஎல் ராகுல்னு கொடுத்துருக்கேன். ஸோ கேஎல் ராகுலுக்கு எதிராக இனிஷியலாக புவனேஸ்வர் குமார், பட் தப்பிச்சிட்டாருன்னு நல்ல இன்னிங்ஸ் போகலாம். ஹென்ரி கிளாசன் வைஸ் கேப்டன், இல்லை ரிஸ்க் எடுக்கிறவங்க இவங்க 2 பேருக்கு கூட கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். நிக்லஸ் புரான் இம்பார்ட்டண்டான பிக்கு. ஸோ ட்ரம்ப் கார்டு பிக்காக இவங்க 2 பேர் லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸு. தேவைப்பட்டால் நீங்கள் உன்னாட்கட்டே எடுத்துக்கோங்க. நவீன் லாக்கு ஃபஸ்ட் போல் பண்ணுறப்ப எடுத்துக்கலாம், செகண்ட் போல் பண்ணுற ஒரு வீடு எடுக்கலாம், அதுக்கு மேலேன்றது கஷ்டம்தான். ஸோ பேட் பால் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லீடர் போர்டு இன்னும் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸ்மால் லீக்கும் ஈஸியாக இருக்கும், நிறையா பல யூசர்ஸ்லாம் ட்ரை பண்ணுவீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போவுமே இன்னுமே நல்லாவே அப்டேட் பண்ணியிருக்காங்க, வின்னிங் வந்து நல்லாவே கிடைக்கிறதுக்கு சான்ஸ். ஏன்னா காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது பேட் பால் ரவுண்டில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கேஎல் ராகுல் கேப்டன், ஹென்ரி கிளாசன் வைஸ் கேப்டன், இதையே நீங்கள் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், அதுக்கப்புறம் நிக்கோலஸ் புரான், டிரைவர்ஸ் கட், இந்த மாதிரி எல்லா அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்குமே கொடுக்கலாம், பேட் கமின்ஸுக்கு கூட கொடுக்கலாம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் தான் இப்போதைக்கு நிர்ணயிக்குது. ஸோ கிராண்ட் லீக்கில் லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸு, ஹையஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸு. ஸோ ஹையஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸை கட் பண்ணால் லோயஸ்ட் பர்சன்டேஜ் ட்ரிம் கார்டு பிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ தீபக் ஹூடா, அதுக்கப்புறம் குர்னால் பாண்டியா, இந்த செகண்ட் பால் பண்ணுறப்ப எஸ் தாக்கூர், ஸோ ரவி பிஸ்னாய் கூட செகண்ட் பால் பண்ணுறப்ப கன்சிடர் பண்ணலாம். இவங்களாம் ரொம்ப லோயஸ்ட் பர்சன்டேஜாக இருப்பாங்க. டாப் பிக்ஸை கட் பண்ணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த சைடில் நிதிஷ்குமார், அப்புறமா இந்த சைடு சபாஸ் அகமது, அப்துல் சமத் கூட வேண்டாம், உனாட்கட், இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் இருப்பாங்க. அபிஷேக் சர்மா நிறைய பேர் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து டீசென்ட் பிக்ஸாக இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ரிஸ்கியான ஆப்ஷன்ஸாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் கிராண்ட் லீக்ஸ்க்கு. ஸோ லாஜிக்கலாக பார்த்தோம்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டாப்பில் 2 பேர் தான். தீபக் ஹூடா வச்சு எதாவது ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம் கேஎல் ராகுல் நினச்சாருன்னா. ஏன்னா அந்த மாதிரி பார்ட் டைமாக பவுலர்ஸ் போட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுமாதிரி இவங்க சைடில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மாதிரி வராங்க. தேவைப்பட்டால் வாஷிங்டன் சுந்தரை உள்ளே கொண்டு வரலாம், ஒரு ட்ரம் கார்டு பிக்காக இம்பேக்ட் பிளேயர் எடுத்துகிட்டு வரலாம். வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வந்தால் கூட நீங்கள் ஏதாவது ஹை ரிஸ்க்கான கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு ஸ்டாட்ஸ் அனலைஸ் கொடுத்துருக்கேன், உங்களோட ஐடியாஸையும் பயன்படுத்தி கிட்ட கொண்டு போங்க, கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. ஸோ அதேமாதிரி நம்ம கிராண்ட் லீக் ப்ளே பண்ணுறது அந்த ஆப்லாம் வந்து இதாக இருக்குது அதாக இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து இது போட்டிருக்காங்க யூடியூப்லேயே, நான் வந்து பார்த்தேன். ஸோ அதெல்லாம் என்ன ஃபேண்டஸினா என்னன்னே தெரியாமல் சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு இதுலேயுமே நம்ம ஃபேண்டசியை பொறுத்தவரை ஃபேண்டசி ஆப்ஸில் ஸோ நம்ம இதில் இருக்கிறதுனால அதுக்கு சப்போர்ட் பண்ணி நான் வந்து சொல்லலை. கரெக்டாக நம்ம டீம் எடுத்து தான் வின் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், மேட்ச்சு ஸ்டார்ட் ஆனோடனே எல்லாமே வந்து நம்ம க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்டர் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம லைவாக உட்காந்து மேட்ச் பார்க்க போகிறோம், நம்ம எடுத்துருக்க பிளேயர்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்க முடியும். இவ்வளோ தான் லாஜிக். இதில் எப்படி மாற்ற முடியும்? என்ன லாஜிக்கில் யூடியூப்பில் ஆளாளுக்கு வீடியோ போடுறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.